ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு கேக் தாங்க செய்ய போகிறோம். மைதா மாவு சேர்க்கல, அவன் இல்லைனா கூட பரவாயில்ல, குக்கர் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக் செய்யலாம். இந்த கேக் வந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான பொருட்களை இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக கேக் இருக்குன்ட்டு. இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு வச்சு நம்ம செய்யறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு மெஷர் பண்ணுறதுக்கு. இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போதில் மாத்திக்கலாம் கப்புக்கு, அப்பதான் வந்து அளவு நமக்கு தெரியும். அதனால நான் மாத்திக்கிறேன். இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க. இப்போ இந்த கப் இல்லைன்னா மெஷர்மெண்ட் கப் இருந்தா கூட நீங்க செய்யலாம். என்கிட்ட இல்லை, அதனால இந்த கப்ல நான் செய்யறேன். 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க பட்டர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திருக்காங்க, ஆப்ப சோடா. 1 சிட்டிகை உப்பு. ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. அடியில் கல் உப்பு சேர்த்து அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பிளேட்டை கூட கமுத்தி போட்டுக்கோங்க. இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். குக்கரை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில்லாம் போடக்கூடாது, போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள போடுற லப்பர் விசில் ரெண்டுமே நான் போடல, அப்படியே சும்மா தான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா ஃபைனா அரைச்சிக்கலாம் அந்த மாவை. பாருங்க, இப்ப நல்லா அரைச்சாச்சு. என்கிட்ட விஸ்கு கூட இல்ல மாவு கலக்கிறது, அதனாலதான் நீ மிக்சியில செய்யறேன். நீங்க இந்த மாதிரி கூட செய்யலாம், ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கேக்கு. இந்த அளவுக்கு பாருங்க அரைச்சிக்கோங்க. அதுல தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதுல லைட்டா ஆயில் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட இது பண்ணிக்கோங்க. அதுல லைட்டா கோதுமை மாவு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்தா கூட நீங்க அடியில போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இப்போ அந்த மாவை இதுல சேர்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ்ல சேர்த்து இந்த மாதிரி 2 டைம் டபுள் டேப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பபுள்ஸ் எது ஏர் பபுள்ஸ் வராம இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கேக் வந்து வெடிக்காம இருக்கும். அதனால நல்ல பெரிய குக்கரா எடுத்துக்கோங்க. நான் அது உள்ள வச்சுக்கலாம். சின்ன குக்கரா எடுத்ததுனால உள்ளார வைக்கும்போது கை சுட்டுடுச்சு எனக்கு. நல்ல பெரிய குக்கரா எடுத்து நீங்க எந்த பாத்திரத்தினாலும் வச்சு இந்த ஸ்டாண்டு மேல வச்சுக்கோங்க. வச்சு இப்ப குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு வேகட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். கரெக்டா 30 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. கேக் நல்லா வெந்திருக்கும். நீங்க கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்க மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் போது கடைகள்ல வாங்குறீங்கல்ல அந்த கேக் மாதிரியே இருக்கும். கோதுமை மாவு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து நான் குத்தி பாக்குறேன். நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்டிக் வச்சு கூட குத்தி பாருங்க, ஒட்டாம வந்துருச்சு. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு கேக்கு. ஏதோ நட்ஸ் வேணும்னா கூட நீங்க அந்த கேக் மேலேயே முன்னாடியே போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் எதுவுமே போடல. வீட்லயே அவன் எதுவுமே இல்லாம கேக் வந்து ஈஸியா சிம்பிளா, அதிக செலவு கூட ஆகலைங்க. வீட்டுல இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு ஈஸியா செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.